ஒரு பெரிய மெடிக்கல் கிராக்கில் நீங்க வந்தது. ஏன்னா உங்க கண்டிஷன் அப்படி இல்லை. நீங்க உடனடியா ஐசியூல அவனுக்கு அதுலதான் அட்டாக் வருது. ஆயுசு கம்மி, அந்த ஆயுசுலையும் ஆரோக்கியம் கம்மி. முந்தைய உம்மத்துகளை போல் பலஸ்தீனிகள் இல்லை. மதீனாவில் மருத்துவர் இல்லை என்பது வரலாறு ரெக்கார்டு. சஹாபாக்களின் காலத்தில் மதீனாவில் மருத்துவர் இல்லை. ஆரோக்கியம். குர்ஆன்ல ஆது சமூது கூட்டம் ஒரு கூட்டத்தை பத்தி அல்லாஹ் சொல்றான். அவங்களுடைய பலத்தை சொல்றான். அல்லதீன ஜாபு ஸஹ்ர பில் வாத், அவர்கள் விரல்களால் பாறைகளை குடைந்து வீடு கட்டினார்கள். அது விரல் இல்ல, ட்ரில்லர் மிஷின் மாதிரி போட தெரியுது. இந்த ட்ரில்லிங் சவுத்துல அடிப்பு பண்ணல, ட்ரில்லிங் மிஷின் மாதிரி விரல் இருக்கு. குர்ஆன் போய் சொல்லாது, உண்மையாகவே விரல். அந்த கட்டிடங்களின் இடிபாடுகளின் சில எச்சங்கள் நீதிகள் இன்றைக்கும் இருக்கிறது. ஆது சமூக கூட்டத்தவர்கள் ஆணியும் சுத்தியலும் பயன்படுத்துவதில்லை. விரல்களில் ஜாபு சஃப்ரபில் வாது, வாதுனா விரல், விரல் நுனிகளில் அவர்கள் மலைகளை குடைத்தார்கள் என்று வருகிறது. இங்க கதவுல கை நசுங்கிச்சுனாலே முடிஞ்சு. அல்லாஹ் நம்ம பாடு பெரிய பாடு. கதவுல நசுங்கினாரு, மலைகளை குடைந்திருக்கிறார். அப்போ முந்தைய உம்மத்திற்கு ஆயுள் அதிகம், ஆரோக்கியம் அதிகம், கனம் அதிகம். இது எல்லாமே அங்க பிளஸ் பாயிண்ட். இது அத்தனையும் இங்க மைனஸ் பாயிண்ட். இந்த உம்மத்துல கனம் இல்லை, ஆரோக்கியம் இல்லை, நீண்டாயுளும் இல்லை. இதையெல்லாம் சமன் செய்வதற்கு, இதையெல்லாம் ஒரு ஈக்குவல் பண்றதுக்காக வேண்டி அல்லாஹ் கொடுத்தது இந்த பெரிய கிஃப்ட். நீ வச்சுக்கோ, புனித ரமலான். நீ இந்த ஒரு மாசத்தை கரெக்டா யூஸ் பண்ணிடு, உனக்கு எக்கச்சக்கமான நன்மைகளை அல்லாஹ் கொடுத்து விடுவான். அந்த அடிப்படையில் தான் நமக்கு ரமலான் விளக்கப்பட்டிருக்கிறார். ரமலான் ஒரு வித்தியாசமான ஆச்சரியமான ஒரு விருந்தாளி. நமக்கு வீட்டுக்கு விருந்தாளி வந்தா என்ன செய்வாங்க? வருவாங்க, நம்ம பொருளை யூஸ் பண்ணி, நம்ம வீட்டை யூஸ் பண்ணி, நம்ம ரூம் யூஸ் பண்ணி, நம்ம சாப்பாடு, நம்மளுடைய எல்லா இதையும் யூஸ் பண்ணிட்டு ஒரு 3 நாள் இருந்துட்டு போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அவ்வளவுதானே. ரமலான் ஒரு வித்தியாசமான விருந்தாளி. வருகிற போதே குர்ஆனும் ஹதீஸும் சொல்லுகிறது, பரக்கத்துகளை பூரா கொண்டு வந்து ஃபுல்லா நம்ம வீட்டுல ரோடு போட்டுட்டு போகும்போது சலாம் அலைக்கும் சொல்லிட்டு சும்மா போகாது, பாவம் மூட்டைய பூரா அள்ளிட்டு போயிடும். ரமலான் என்ற வார்த்தையை நீங்க அரபி டிக்ஷனரி எடுத்து பார்த்தீங்கன்னா கரிக்குதல் அப்படின்னு போட்டிருக்கும். ரமலான் கரிக்குதல்.